இதயம் 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 என் இதயம் இதயம் என் இதயம் இதயம் என் இதயம் நிர்தங்குமாலயம் ஏசு நிர்தங்கும் பரிசுத்த பர்வதம் ஏசு நிர்தங்கும் பரிசுத்த பர்வதம் இதயம் ஹோ 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 இதயம் இதயம் என் இதயம் அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துறேன் பிரியமானவர்களே. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைகளை ஜெபத்தோடு கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் ராஜாதி ராஜனாகி இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையை குறித்து உங்களோடு நான் பகிரங்க வருகையை குறித்து பிரியமானவர்களே, 2வது வருகைங்கிற பகிரங்கமான வருகை குறித்து உங்களோடு நான் பேச இருக்கிறேன் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3-8 வாசிக்கலாம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில், பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒலிவ மலை மேல அவர் உட்கார்ந்து இருக்கும்போது சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, அவருடைய 12 சீஷன்மாரும் அவருடைய தனித்து வந்து கேட்கிறாங்க, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகை எப்பொழுது சம்பவிக்குமா? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி அவருடைய சீஷர்கள் ஒலிவமலையில இயேசுபாட்ட கேட்கறத பார்க்கிறோம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அந்த சீஷர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஒருவர் இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனாலும் ஒருவனும் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். பிரியமானவர்களே, அநேக மக்களை பொய் சொல்லி வஞ்சிப்பார்கள். அல்லேலூயா. யுத்தங்களையும், பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம அங்கங்கே யுத்தங்களையும் செய்தியை கேட்கிறதா அங்க சொல்லி பாருங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் என் இயேசு சொன்னாரு, முடிவு உடனே வராது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அது மாத்திரம் 14 வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு வரப்போறார் சொல்றாங்க, எங்க வந்திருக்காருன்னு அநேகர் நினைக்கிறீங்க. ஆனா உலகம் முழுவதும் சுத்த சுவிசேஷ அறிவிக்கும் போது முடிவு வரும் என்று வேதம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, இன்றைக்கு இரத்த சாட்சியுடைய எண்ணிக்கை நிறைவேறும் போது வரும், பிரஜாவுடைய எண்ணிக்கை நிறைவேறும், இந்த 3 காரியம் நிறைவேறும் போது என் இயேசு நிச்சயமா வருவார். அல்லேலூயா. சந்தேகமே கிடையாது, அவர் பகிரங்கமா வரப்போகிறார். அல்லேலூயா. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல. பிரியமானவர்களே, அல்ல இது 29-30 வசனம் சொல்லியிருக்கு. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல. இன்னைக்கு வானத்துல மின்னல் எப்படி கிழக்கில் தோன்றி மேற்கு அப்படி பிரகாசித்து மறைகிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே, அந்நாட்கள் பாருங்க, அண்டிகிறிஸ்து ஆட்சியில 7 வருஷம் இந்த பூமியில் அண்டிகிறிஸ்து ஆட்சி நடக்கும். அந்த உபத்திரம் முடிகிற கடைசி நாட்களே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். பாருங்க, நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்திலிருந்து கீழே விழுமா, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், வானத்தின் எல்லா சத்துவங்களும் அசைக்கப்படுமா. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் வானத்தில் காணப்படுமா. அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும், மனுஷகுமாரன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அவர் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் மிகுந்த தேவ மகிமையோடும் வானத்தின்
மேகங்கள் மேல் வருகிறது. வானத்தின் மேகங்கள் மேல் இயேசு கிறிஸ்து வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். பூமியிலுள்ள சகல கோத்திரத்தார், அல்லேலூயா, பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அல்லேலூயா. என் இயேசு வருகிற நாள் அலறின் நாள், புலம்பலின் நாள். 12 கோத்திரத்தார் அனைவரும் புலம்புவார்கள் சொல்லப்படுவீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பாருங்க, அதில் 34 39 வருஷம் இருக்கு. அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர, அந்த நாளையும் அந்த நாளிகை என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். மற்ற ஒருவனும் அறியான். பாருங்க, பிதாவுக்கு மட்டும் தெரியும், இயேசுக்கு தெரியாது, பிதாவுக்கு தெரியும், மற்ற ஒருவரும் அறியான். பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் இயேசு வர தெரியாது. அல்லேலூயா. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மனுஷகுமார் இயேசு கிறிஸ்து வரும் காலத்திலும் நடக்கும்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே, ஜலப்பிரளயம் முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும், பாருங்க, நோவா பேழையில் பிரவேசி நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொள்ளும் போது மட்டும் உணரவே இல்லை. அல்லேலூயா. மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்படியே மனுஷகுமார் வரும் நாட்களும் நடக்கும். பிரியமானவர்களே, எங்க ஆண்டு உலகத்தை அழிக்க போறான்னு சொல்லிட்டு பாருங்க, நிசாரமா இருந்தா பாருங்க. 120 வருஷம் இந்த தேவனுடைய மனுஷன் ஜனங்களை சொன்னா 40 நாளைக்குள்ள மழை வந்து உங்களால் அழிக்க போறான்னு சொன்னான். ஏன்னா புசித்து குளித்து பெண் கொடுத்து மிருகமாக வாழ்ந்தாங்க. தேவ பயம் இல்லாமல் மிருகமாக வாழ்ந்தனால தேவ கோபத்தினால ஜனங்களை கர்த்தர் அழித்தார். அப்படியே ஜலப்பிரளயத்துக்கு முன்னே காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொள்ளும் மட்டும் உணர்ந்தார் இருந்தார் என்று சொல்லிக் கொடுத்தார். அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும் இருக்குன்னு. அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்க, தேவனை தேடுற உணர்வுள்ள ஜனங்களே இல்லை, எப்படியோ வாழ்கிறாங்க. அல்லேலூயா. தேவ பயமே இல்லை. அதனால தான் அந்த ஹல்லேலூயா நோவாவுடைய காலத்தில் எவ்விதமாக தேவன் அழித்தாரோ அப்படியே இந்த பூமியை அக்கினி கந்தத்தினால் அழிக்க ஈஸ்வர போயிரு. அல்லேலூயா. அது மாத்திரம் பிரியமானவர்களே, மத்தேயு 16:27 வாசிங்க. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். பாருங்க, இயேசு தம்முடைய தூதரோடு வருவான்னு சொல்லியிருக்கான். அப்பொழுது அவரவன் கிரியைக்கு தக்கதாக இயேசு வரும்போது நீ நன்மை செய்தா நன்மை கேட்ட பலன் தருவா, நீ தீமை செய்தா தீமை கேட்ட பலன். பாருங்க, அவன் செய்த கிரியை தக்க பலனை ஏந்தினரா இயேசு வர ஒருவன் தப்ப முடியாது. அல்லேலூயா. அது மாத்திரம் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12 17 வாசிக்கலாம். வெளி 6. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. கருப்பு கம்பளியை போல கருத்தது. சூரியன் தான் கருப்பு கம்பளியை போல கருத்து போச்சு தான். சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அந்த காய்கள் உதிர்வது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல. இந்த நீ பார்க்கிற வானம் என் இயேசு வரும்போது சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல விலகி போயிடும். மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இன்றைக்கு நீ பார்க்கிற ஏசப்பா வரும்போது நீ பார்க்கிற மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடத்தை விட்டு அகன்று போஞ்சிருக்கான். பூமியின் ராஜாக்களும் பெரியவர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கன்மலைகளிலும் ஒளித்து கொண்டு இன்றைக்கு நீ தெய்வத்தை தேடலன்னு ஒரு நாள் இப்படி கன்மலை பர்வத்தை நோக்கி கன்மலை ஜெபிக்க போறா. எப்படி ஜெபிக்க போறா? வேதனை சொல்லுது. நீங்கள் எங்கள் மேல் விழுந்து மலையே கன்மலை என் மேல விழுந்து நீங்கள் என் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்குடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கின் மகா நாள் வந்துவிட்டது. தேவனுடைய கோபாக்கின் நாள்ல எந்த மனுஷனும் நிலைநிற்க முடியாது பிரியமானே. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாட்கள் வரப்போகிறது.
விதமாக அரசு முதல் ஆண்டி வரைக்கும் குகையில் உட்காந்துட்டு எங்களை என் மலையை என் மேலே விழுந்து எனக்கு ஒரு சாவு வராதா, என் மேலே விழமாட்டியேன்னு சொல்லி ஜெபிப்பான். அப்படிப்பட்ட கூட்டத்தில் நீ இருக்காதபடி காணப்படணும் பிரியமல்லே. இந்த நாட்களில் பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவன் ஏற்றுக்க. இல்லைன்னா உன் நிலைமை பரிதாபம் பிரியமல்லே. ஹல்லேலூயா. சகரியாவின் புஸ்தகம் 14 அதிகாரம் 4-5 வாசிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சகரியாவின் புஸ்தகம் 14 அதிகாரம் 4-5. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே, இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலை மேல் நிற்கும். ஒலிவமலை மேல அவர் பாதம் நிற்குமா? அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு மலைகளின் பள்ளத்தாக்கு வழியே ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆசால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சி தப்பி ஓடினது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். வேதம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில வருவார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் நிச்சயமா வரப்போகிறார், வருவார். தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார். அல்லேலூயா. நல்லா சொல்லி பாருங்க, என் இயேசு வருவார், அவரோடு கூட பரிசுத்தவான்களும் வருவார்னு சொல்லி. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, வெளிப்படுத்தும் விசேஷம் 10 அதிகாரம் 5-7 வாசிக்கலாம். வெளி 10. சமுத்திரத்தின் மேலும் இங்கே பாருங்க, ஒரு தூதுல பாக்குறோம், சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் ஒரு தூதே பாருங்க, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கத்தக்க. பாருங்க, ஒரு காலு சமுத்திரம், இன்னொன்னு பூமியில நிக்குது. ஒரு தூதன் நிற்கிறான். நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரும் ஆணையிட்டு சொன்னான். அல்லேலூயா. 7ஆம் தூதன் எக்காலம் ஊது வேளையில என் இயேசு வருவார். அல்லேலூயா. அவர் இனி தாமதம் பண்ணார், இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா என்று வேதம் மிக தெளிய சொல்லுவார். தூதனை கொண்டு அங்கே ஆண்டு பேசுகிறார். பிரியமானே, விதமாய் என் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பிரியமானே, 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-10 வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர். தேவனை இங்க சொல்லிருக்கு, தேவனை அறியாதவர்களுக்கும் ஹல்லேலூயா, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு பிரியமானே, யார் யார் தேவனுடைய சுவிசேஷ கீழ்ப்படியில் அவங்களுக்கெல்லாம் ஆக்கினை அழிவை கொடுக்கும்படியா, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்போது வரப்போகிறார். அதான் சொல்லுக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து என் இயேசு வெளிப்படுவார். பகிரங்கமாக இந்த பூமியில வருவார். பகிரங்கமான வருகையில இயேசு வானத்திலிருந்து வெளிப்படுவார் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லிருது. அப்படியே ஆகும்.
அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை நாங்கள் சொல்ற சாட்சி நீங்கள் விசுவாசித்தபடினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்க இயேசு விசுவாசிக்க எல்லா இடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை மகிமையிலிருந்து நீங்களாகி துன்மார்க்கன் செய்வான் நித்திய தண்டனாகிய அழிவை அடைவார்கள். அல்லேலூயா. தேவன் துன்மார்க்கனுக்கு தேவனுக்கு மறந்து ஜீவிக்கிற மக்களுக்கு நித்திய அழிவை கொடுக்கும்படியா என் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. வேதம் மிக சொல்ல நீங்கள் பாருங்க, நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்று வேதம் சொல்லு. அந்த நித்திய அழிவாகிய தண்டனையை ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக என் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. அந்த நாள் அலறின் நாள் பிரியமானவர்களே. அதான் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கலாம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும். ஆனாலும் தடை செய்கிறவன் அது நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது பாருங்க, தடை நீக்கப்படும் போது அந்த அக்கிரமம் வெளிப்படுவானா பாருங்க. அவனை கர்த்தரா இயேசு செஞ்சு வரான். கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து அவருடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் நாசம் பண்ண வரப்போகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்றது துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் கொல்லவே கொல்லுவேன் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, வெளி 14ஆம் அதிகாரம் 9-11 வாசிக்கலாம். அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி பிரியமானே, மிருகத்தையும் அந்த சொரூபத்தையும் வணங்கி அந்த மிருகத்துடைய இலக்கமாகி 666 நம்பரை தங்கள் நெத்தியிலாவது கையிலாவது தரித்து கொண்டவர் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய அவன் தேவனுடைய கோபாக்கினை பாத்திரை கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட தேவனுடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக, இது கதையா நடக்க போகுது, பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானுடைய முன்பதாகவும் ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து முன்பாக என்ன சொல்லுவாங்க, அக்கினினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவார்கள். அவருடைய வாதையின் புகை சதா காலங்களில் எழும். அல்லேலூயா. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குறவர்களுக்கு அது நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ற எவனுக்கும் பிரியமானவர்களே, இரவும் பகல் எத்தனை கோடி வருஷம் சரி அவனுக்கு இளைப்பாறலே கிடையாது. அக்கினி கடல் அவன் வியாகணும், அவன் இளைப்பாறலே கிடையாது. ஹல்லேலூயா என்று தேவதூதன் கூறினான். புரியும். ஹல்லேலூயா. அது மாத்திர யூதா 14 யூதா பாருங்க 14-15 வாசிங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும் இயேசு நம்பாம அவபக்தியா இருக்கிற யாவருக்கும் அவபக்தியை செய்து வந்த சகல அவபக்தியான கிரி நிமித்தம் தமக்கு விரோதமாய் எழும்பின அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடினம். பாருங்க, மனசாட்சி இல்லாம கடினமா பேசுற எத்தனை மக்கள் இருக்காங்களே. பாவிகள் பேசின கடினமான வார்த்தை நிமித்தமா அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட என் இயேசு வருகிறார், கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி ஹல்லேலூயா முன்னறிவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோனோக்கு முன்னறித்தார் விதமாய் பிரியமானவர்களே, தீர்க்கதரிசி மூலமாய்
பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இயேசு வருவாருங்கிறத முன்குறித்து இங்கே எழுதப்பட்டு நம்ம வேதத்தில் பார்க்கணும் பிரியமானே. இயேசு சொன்னபடியே அவர் பகிரங்கமாய் அவர் 2ஆம் வருகையில் வரப்போகிறார். 2ஆம் வருகை பற்றி சொல்கிறேன், நான் ரகசியம் சொல்லலை, நான் 2ஆம் வருகை சொல்கிறேன். பிரியமானே, வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கலாம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர். உண்மையும் சத்தியம் உள்ளவர் காணப்பட்டாரா? அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. இயேசுவாவுடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. ராஜாதி ராஜா வரும்போது கிரீடம் இருக்கும். அவருக்கே அன்றி இயேசு கிறிஸ்துவுக்கு அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இயேசு இரத்தத்தால் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். இயேசு வரும்போது இரத்தத்தால் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தவர் வருவார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இயேசு நாமனது அவருடைய தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும், பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய், வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரை மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு வெள்ளை குதிரை வருவாரு, பரிசுத்தவான்களும் வெள்ளை குதிரை வருவாங்க. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் ராஜாதி ராஜா கர்த்தாங்கிற நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடை மேல் எழுதப்பட்டிருந்தது. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரை மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படி கூடி வர கண்டேனா. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பதாக செய்யப்பட்ட அற்புதங்களால் பிரிமல்லே அல்ல 19-21 சொல்லிருக்கு. அதன் மிருகத்தின் முத்திரை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்குறதையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் பாருங்க, மிருகமும் கள்ள தீர்க்கதரிசி அக்கினியும் கந்தம் கடலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரை மேல் ஏறின வாயிலிருந்து புறப்படுற பட்டயத்தால் கொல்லப்பட்ட அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. இவ்விதமா என் இயேசு பகிரங்கமா வரும்போது நடக்கும்போது பாருங்க, செப்பனியா 1ஆம் அதிகாரம் 2, 3, 5, 6, 14 வாசிக்கலாம். செப்பனியா 1ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. இங்கே மிக தெளிவா சொல்லி தேசத்தில் உண்டானது ஆமோனின் புத்திரனாகிய அல்ல 2 வாசிங்க. தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்ளுவேன். இந்த தேசத்தில் உண்டான எல்லாவற்றையும் முற்றிலும் வாரிக்கொள்ளும்படி சொல்ல போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடதற்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கரே கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை அன்றைக்கு ஆட்சியில தேசம் எவ்வளவு இருக்கு அத்தனை பேரையும் சங்காரம் பண்ணுவார். ஹல்லேலூயா. வீடுகளின் மேல் வான சேனை பணிகளையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகளையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்குவதையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை தேடாமலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து விசாரியாமலும் இருந்தவர்களை அபிதம் விசாரியம் இருக்கிறவர்களையும் சொல்றான். இவ்விடத்தில் இராதபடிக்கு இந்த உலகத்தில் இராதபடி சொல்றான். சர்வ சங்காரம் பண்ணிடுவார். சங்காரம் பண்ணுவேன். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்து இருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து அது மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள்ங்கிற சத்தத்துக்கு
பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து பராக்கிரமசாலி முதல்ல அங்கே மனங்க சென்று அழுவான்னு சொல்லியிருக்கான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது இக்கட்டு இடுக்கமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள் என்று வேதம் சொல்லுது. அது மப்பும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் அந்தாரமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் அது அரணிப்பான நகரங்களுக்கும் விரோதமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால், நல்லா கேட்டுங்க, ஏன் இயேசுவா ஜனங்கள் அடிக்க வராரு? மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால், அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி, மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படிக்கு நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். நான் அவளை வருத்தப்படுத்துவேன். அவருடைய ரத்தம் பாருங்க புழுதியை போல சொரியப்படுமா? அவருடைய மாம்சம் எருவை போல கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவருடைய வெள்ளியும் அவருடைய பொன்னும் அவளை தப்புவிக்க மாட்டாச்சு. பிரியமானவர்களே, அவருடைய எரிச்சலின் அக்கினினால் தேசமெல்லாம் அழியும் என்று வேதம் சொல்லுது. தேசத்தின் குடிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து தேசத்தின் குடிகள் எல்லா மக்களையும் சடிதியா வரான் நிர்மூலம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, இந்த நிலைமை உனக்கு வராதபடி இந்த கிருபையின் காலத்தை பயன்படுத்திக்க. இல்லை உன் நிலைமை பரிதாபம். அதான் வெளிப்படுத்தும் விசேஷம் 20:1-2 வாசிங்க. வெளி 20:1-2. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும், இங்க சொல்லுங்க, ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் பிசாஸ் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து பாருங்க, அது 1000 வருஷம் வரைக்கும் அதை கட்டி வைத்தான்னு சொல்லியிருக்கான். அந்த 1000 வருஷம் நிறைவேற வரைக்கும் ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே பிசாசு தள்ளி அடைத்து அந்த சர்ப்பத்தை தள்ளி எடுத்து முத்திரை போட. பாருங்க, ஒரு பிசாசும் உலகத்தில் இல்லாதபடி எல்லாத்தையும் பாதாளத்தை அடைத்து முத்திரை போட்டுருவான். அதுக்கப்புறம் தான் 1000 வருஷம் அரசாட்சி. அல்லேலூயா. அந்த 1000 வருஷம் வரைக்கும் பாவம் செய்தவனும் பிசாசும் பாருங்க பாதாளத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட். இப்படிப்பட்ட அவநிலைமை உனக்கு வராமல் இருக்கணும்னா பிரியமானவர்களே, இந்த நாட்களில் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்க. இது கிருபை நாள், ரட்சின் நாள். இந்த நாளை நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டீன்னா உன் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வார். எந்த பாவியானாலும் சரி, இந்த கிருபை நாளில் இயேசுப்பா என் பாவத்தை மன்னிப்பார். அவட நாம் பாவத்தை ஒத்துக்கொள்வோம், மீறல ஒத்துக்கொள்ளும் முடியுமோலே. அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவோம், சுவிசேஷத்தை கீழ்ப்படிந்து வருவோம், நீ தப்ப முடியும். இல்லைனா அந்த அக்கினியும் கந்தமெறியில கடலில் நீ கடக்க முடியும். ஹல்லேலூயா. சதா காலமும் அவர்கள் வாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷம் 20 பார்க்கிறோம். அதே போல் 21 கடைசி வசனம் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. பாருங்க, ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அதில் பிரவேசிப்பார்கள். மற்ற எல்லாரும் அக்கினியும் கந்தமெறியில அந்த கடலை தள்ளுபடி சொல்லியிருக்கு. அல்லேலூயா. அங்கே சதா காலம் வாதிக்கப்படும் சொல்லி இப்படி நிலைமை நமக்கு வராதபடிக்கு நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறப்பா. விதமாய் பகிரங்கமாய் இந்த பூமியில் வந்து எல்லாவற்றையும் வாரிக்கொள்ளும்படியாய், எல்லாவற்றையும் அழிக்கும்படியாய், அக்கினியும் கந்தத்தினாலும் இந்த பூமியை அழிக்கும்படியாய், பூமியில் சகல பொண்ணுகளை சகலவற்றையும் அழிக்கும்படியாய் நீர் வரப்போகிற ஆண்டவரே, இந்த கோபாக்கினிக்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலே கர்த்தாவே சதா காலமும் தகப்பனே விழுந்து போன தூதனும் வலு சர்ப்பமும் கள்ளதிர்கசியும் பாவஞ்சிற தேவனை விசுவாசியாதபடி சுவிசேஷ கீழ்ப்படியாத அனைவரையும், தேவனை மறந்து வாடுற அனைவரையும் நரகத்திலே தள்ளப்படாது என்று வேதம் சொல்லுது. ஐயா, அப்படிப்பட்ட நிலைமை என் பிள்ளைகளுக்கு வராதபடி இந்த நாட்களில் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்ப கிருபை செய்யுங்கப்பா. எந்த பாவியானாலும் தமிழ் ஒருவனையும் புறமே தள்ள மாட்டேன் ஐயா. இப்படி தள்ளாதிருமாண்டவரே, நோக்கி பார்க்கிற கண்ணீரோடு பயத்தோடு நடுக்கத்தோடு இசப்பா என் பாவத்தை மன்னிக்க மாட்டேறான்னு சொல்லி நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் இங்கே தாவி பாவ சாப கட்டிலிருந்து, வியாதியின் கட்டிலிருந்து, பிசாசின் கட்டிலிருந்து என் பிள்ளைகளை விடுவிக்கும்படி செபிக்கிறேன். இந்த 2ஆம் வருகைக்கு ஒருவரும் ஆயத்தமாயிராதபடி கத்தாவே, ரகசிய வருகைக்கு என் பிள்ளைகள் ஆயத்தப்படத்தக்கதாக, இந்த கிருபையின் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளத்தக்கதாக இறக்கம் செய்யுங்கப்பா. கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கெஞ்சி கேட்கிறேன் ஜீவனுள்ள என் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். இதயம் 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 என் இதயம்
இதயம் என் இதயம் இதயம் என் இதயம் நிர்தங்குமாலயம் இயேசு நிர்தங்கும் பரிசுத்த பர்வதம் இயேசு நிர்தங்கும் பரிசுத்த பர்வதம் இதயம் ஹோ ஹோ ஹோ